Assalamualaikum வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் கைஸ், வெல்கம் டு கேஜெட்ஸ் அட் மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்துருக்கு. ப்ரீவியஸாக இருக்கிற 1-2 ஃபோன் இருக்குது. உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். ஆக்சுவலாக லீஸ்ட் பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு தோணுது. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த மோட்டோ G82 5G டிவைஸ் தான். பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. பில்லியன் கலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் பில்லியன் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இதோட ரேட் சொல்லிடுறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5500 rupees கொடுக்குறோம். 5500 ரூபாய்க்கு ஒரு 5G டிவைஸ். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB வேரியன்ட் அண்ட் 128GB இன்பில் ஸ்டோரேஜ் இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸானது தான் அது. ஆனால் இதில் ஒரே விஷயம் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பி காமிச்சிடறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக2 லைன் இருக்கு. இது நிறைய ஆக்சுவல் லைன் இருக்கிற ஃபோன் வந்து ரொம்ப சீக்கிரமா சேல் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். நிறைய பேர் 5G டிவைஸ் 8GB 128GB வேரியன்ட் ஒரு 5500 ரூபாய் கிடைக்கும் தாராளமாக வாங்குறாங்க. அந்த கான்செப்ட்ல வாங்கி அவங்க அந்த லைனை வந்து ஒரு விஷயமா கருதுறது இல்லை. அதனால ஈஸியாக வாங்கி யூஸ் பண்றாங்க. அந்த லைனு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் பாருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு கிரீன் கலர் லைன் இருந்துச்சு, அது ரொம்ப மைல்டாக மைனஸ் ஆயிடுச்சு. ஒன்லி அந்த பிங்க் கலர் லைன் மட்டும் தான் இருக்கு. இது மற்ற ஸ்பெக்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, இதோட எல்இடி டிஸ்பிளே, இதோட டச் ஃபீச்சர்ஸ். இது ஆக்சுவலாக டிஸ்பிளே நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா இதோட இந்த ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கிடைக்காது. இப்போ இந்த 120 Hzலாம் இது சொன்னோம்ல எல்இடி டிஸ்பிளே அந்த மாதிரி கிடைக்காது. 50 MP கேமராவும் இருக்கு. ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு. பாக்ஸ் இருக்கு, டிவைஸ் இருக்கு. இதோட ரேட் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 5500 rupees கொடுக்கும். 5500 ரூபாய்க்கு கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி லீஸ்ட் பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா விவோல S1 ஒரு ஃபோனு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் ஃபிங்கர் டிஸ்பிளேயோட இருக்கு. சார்ஜ் இல்லாமல் இருக்குது. இன் ஃபிங்கர் டிஸ்பிளே இதுவும் ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆவரேஜ் கண்டிஷன் தான். பேக் டோர் மட்டும் லைட்டாக போஸ்ட் மார்க்ஸ் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல கிளீன் கண்டிஷன் தான் இருக்கு. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4950 கொடுக்குறோம். 4950 ரூபாய்க்கு விவோ S1. இது S1 ப்ரோன்றது வித்தியாசமா இருக்கும். இது S1 ஆக்சுவலாக இதோட டிஸ்பிளேக்காகவே வாங்கலாம். டிஸ்பிளே பிளஸ் கேமரா கிளாரிட்டிக்காக வாங்கலாம். இதோட ரேட் சொன்ன மாதிரி 4950. சார்ஜ் வேணா போட்டு வைக்கிறவங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இதில் வேற சார்ஜ் இதே மாதிரி பட்ஜெட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓப்போ A78 5G. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6500 rupees கொடுக்குறோம். இதுவும் ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட இது பார்த்தீங்கன்னா இதோட பாக்ஸில் சார்ஜர் இருக்குது. இதோட ரெஸ்பெக்டிவ் சார்ஜர், ஓப்போட சார்ஜர், அப்புறம் அதோட ஊக் கேபிள் எல்லாமே இருக்குது. இதோட டிவைஸும் ஓரளவுக்கு க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஓப்போ A78 இது 5G டிவைஸ் தான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜ் இல்லை, காம்போ மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ரேட் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 6500 கூட இல்லை, ஆக்சுவலாக 6300. இது சார்ஜ் இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் காட்டுறேன். உங்களுக்கு வேணா நான் உங்களுக்கு சார்ஜ் போட்டு தனியாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அனுப்புகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் C75 போக்கோ C75 ரேட் கம்மியாக வரும். ரியல்மி C75 கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வரும். இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதுக்குன்னு தனியாக ஒரு ஆடு போட்டிருந்தோம். 6000 mAh பேட்டரி, அப்புறம் 45 watt மிலிட்ரி கிரேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் 3 months ஓல்டு தான். இது பாக்ஸ் இருக்கு, பில் இருக்கு. பில்லு காமிச்சிடும் உங்களுக்கு. பில்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13000 rupees இருக்கு. 3 மாதம் ஓல்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 13000. ஜஸ்ட் 3 months ஓல்டு. இன்னும் உங்களுக்கு வந்து 7 to 8 to 9 months வாரண்டியும் இருக்கு. ஆமாம், 31/5 4 months இல்லை 5 months ஓல்டு அந்த மாதிரி இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வாரண்டியும் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6 month ஓல்டு. இதோட ரேட் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 7500 rupees கொடுக்குறோம். 4GB RAM 128GB இன்பில் ஸ்டோரேஜ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் A14 இது கூட இது இருக்குது. ரேட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியல. A14 5G இது ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இது ஒரு ஆக்சுவலாக இதோட ஸ்பெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. 50 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, அப்புறம் 15 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இது ஒரு 5G டிவைஸ் தான். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6950 கொடுக்குறோம். 6950 ரூபா. இது நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 2 ஃபோன் இருக்குது. லாஸ்ட்டாக காட்டுறேன். 5G ஃபோனில் கொஞ்சம் ரேட்டு நல்ல குவாலிட்டியான இது தான். இது ஸ்பெக்கும் நல்ல ஸ்பெக் தான். அது 12GB வேரியன்ட் அண்ட் 256GB இன்பிலோட OnePlus Nord 2 5G ஃபோன் தான் இது. இதோட ஸ்பெக் இதுக்கு மேலே தனியாக இதுக்குன்னு ஒரு ஆடு போட்டிருப்போம். இது ரேட் பார்த்தீங்கன்னா இதோட சின்ன மைனர் இஷ்யூ இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட் டிஸ்பிளே இருக்கும். ரொம்ப மைல்டாக இந்த நெட்ஒர்க் அந்த இதெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிவைஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8400 கொடுக்குறோம். 8400 ரூபா. அப்புறம் OnePlusலேயே அடுத்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. OnePlus Nord C3 லைட்டு நல்ல சூப்பரான கலர் இது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB வேரியன்ட் 128GB இன்பில்டோட நல்ல ஒரு க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஒன்லி டிவைஸ் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10850 கொடுக்கும். 10850 ரூபாய்க்கு ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷனான OnePlus Nord ஃபோன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்திருக்கும். Redmi Note 14 இது ஒரு 5G டிவைஸ் தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 months ஓல்டு, 4 months ஓல்டு. பில்லு ஃபுல்லாகவே இருக்குது. பில் எல்லாமே காமிச்சிருப்போம். இதுவும் ஒரு தனியாக ஆடு போட்டிருப்போம்.
பாக்ஸ் டிவைஸ் ஃபுல் கிட் சார்ஜர் எல்லாமே இருக்குது, யூஎஸ்பி கேபிள் எல்லாமே இருக்குது. பில்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000 நினைக்கிறேன். ஆமாம், 17,009 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சத்யா ஏஜென்சியில். இன்னும் உங்களுக்கு வந்து 8 months வாரண்ட்டி இருக்குது. கரெக்டாக 4 months சொல்லுது, 8 months வாரண்ட்டி இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி எவ்வளோ போட்டிருந்தோம்? இதோட ரேட்டு பார்த்த மாதிரி ஆக்சுவலாக வந்து ரெட்மி நோட் 14 5G 6GB வேரியன்ட் 128GB பில்லோட இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 11,300 rupees. பாக்ஸ் டிவைஸ் ஃபுல் கிட்டு சார்ஜர் எல்லாமே சேர்த்து இருக்கு. இன்னும் வாரண்ட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 months வாரண்டியோட இருக்கு. நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான், இது தேவைப்படும் சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல்மி பேட், ரெட்மியில் பேட் எக்ஸல் ப்ரோன்னு சொல்லி ஒரு மாடல். ஆக்சுவலாக இது ஃபுல் கிட்டு இருக்கு, டிவைஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1-2 months தான் உங்களுக்கு ஃபுல் பாக்ஸ் ஃபுல் கிட்டே இருக்குது. அதனால ஒரு பெரிய லார்ஜான டிஸ்பிளே கிடைக்குது. ப்ரோ எக்ஸல் டிஸ்பிளே, எக்ஸல் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB வேரியன்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் சூப்பராக. ஆக்சுவலாக 12.1 டிஸ்பிளே. இது இந்த பாருங்க எக்ஸல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, எக்ஸல் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. 12.1 பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் மேலே கீழே சைடில் ஆக்சுவலாக 4 ஸ்பீக்கர், குவாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 5G ப்ராசஸர். ஈவன் உங்களுக்கு வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சிம் கார்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10,000 mAh நல்ல ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நல்ல சார்ஜ் நல்லா நிற்கும். அதுக்கு இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்குள்ளேயே இருக்குது, பாக்ஸில் டிவைஸில் இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்து சொன்ன மாதிரி 8GB வேரியன்ட் 128GB பில்லோட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 16,850 கொடுக்குறோம். 16,850 ரூபாய்க்கு வித் வாரண்டியோட. இன்னும் உங்களுக்கு வந்து 10 to 11 months வாரண்டி இருக்குது. தேவைப்படுங்க சொல்லுங்கள். இது தேவைன்னா பில்லு கூட உள்ள நான் உங்களுக்கு இருக்குது, தேவை அனுப்பிடுறேன் உங்களுக்கு. அப்புறம் ஐஃபோனில் வந்து 2 ஐஃபோன் இருக்குது. ஐஃபோன் 12 இருக்குது, ஐஃபோன் 12 ப்ரோ இருக்குது. 12 பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்தோம், ஒரு 2 தான் கொடுத்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 16 series வாங்கிட்டாங்க. இதோட வேரியன்ட் ஆக்சுவலாக நல்ல இது லேட்டஸ்ட் OS தான் கொடுத்துருக்காங்க. ஐஃபோனில் 12ல் 128GB ஸ்டோரேஜ். இதோட டிஸ்பிளே எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். ஃபேஸ் ஐடி 2 tone எல்லாமே ஒர்க்கிங். முன்னாடி பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் போட்டுருக்காங்க, காமிச்சிருங்க. எவ்வளோ சூப்பராக க்ளீனாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாரு. சின்னதாக நாட் என்ன சிங்கிள் ஸ்க்ராட்ச்னு சொல்லலாம். இது சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்லேயும் ஏதோ ஒரு சின்னதாக ஸ்க்ராட்சோ டென்ட்டோ இல்லை, பவுச் மார்க்ஸ் கூட இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா கேமரா கிளாஸ் போட்டுருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணிங்க. கேமரா கிளாஸ் தான் போட்டுருக்காங்க. நல்ல சூப்பராக இருக்குது டிவைஸ், நல்ல க்ளீனாக இருக்குது. புதுசாக வாங்கினா எப்படி இருக்கும், ஒரு மின்ட் கண்டிஷன் சொல்லலாம். பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, யூஎஸ்பி கேபிள் கூட இருக்குது. இதோட ரெஸ்பெக்டிவ் கேபிள் இருக்குது, Type-C to லைட்னிங் கேபிள் இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,500 rupees கொடுக்கும். 18,500 ரூபாய்க்கு ஐஃபோன் 12 இது 128GB கொடுக்கும். 12 ப்ரோவும் இருக்குது. 12 ப்ரோ நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அது எங்கே இருக்குது, ஒரு 12 ப்ரோ பார்த்தீங்கன்னா இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் 128GB. 12 ப்ரோன்றது உங்களுக்கு ரெட்டினா டிஸ்பிளே வந்துடும். எல்இடி மாதிரியே இருக்கும் பார்க்கறது. ஆக்சுவலாக காட்டுறாங்க. ஐஃபோன் 12 ப்ரோ இது ப்ரோ சீரிஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதோட வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா 128GB தான். டிவைஸ் நல்லா க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட பேட்டரி ஹெல்த் வந்து நான் சொல்ல மாட்டேன். இதோட பேட்டரி வந்து 87 இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 87 85 கட்டிடுறேன். உள்ளே போனோம் அதான் 85 above தான். 85 86 இருக்குது. பட் நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது ரேட் சொன்ன மாதிரி 18,900. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 12 ப்ரோ இது. இதோட வேரியண்ட் 128GB. இதோட பேட்டரி ஹெல்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து 80% இருந்துச்சு. ரீசெட் பண்ணதுனால சர்வீஸ் ஆயிடுச்சு. 79% இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 19,500 rupees கொடுக்குறோம். 19,500 ரூபாய்க்கு ஐஃபோன் 12 ப்ரோ. இதுவும் நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. பாக்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க, தந்தா தருவோம், இல்லைன்னா அப்படி தான் இது கண்டிஷனு. இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது, அதாவது யூஎஸ்பி கேபிள் இருக்குது. தேவை சொல்லுங்கள். இது இல்லாமல் IQ Neo 7 இதுவும் வந்து 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம். IQ Neo 7 பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. பில்லு கூட இருக்குது. உங்களுக்கு பில்லு எல்லாமே இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸான கேமிங் ஃபோன் தான் இது. இதோட சார்ஜர் எல்லாமே சேர்த்து இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 12,500 rupees போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 12,100 rupees கொடுக்கலாம். 12,100 ரூபாய்க்கு IQ Neo 7 இது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB RAM அண்ட் 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. IQ Neo 7 ஒரு நல்ல சீரிஸ். நியோ சீரிஸ் எல்லாமே கேமிங் சீரிஸ். ப்ளஸ் வந்து Neo 6 நல்லா போகும். இது Neo 7 இது 5G டிவைஸ் தான். இது ரேட் பார்த்தீங்கன்னா 12,100 ரூபா, 12,100 rupees கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா Lenovo Tab. இது ஒரு நார்மலாக காமன் யூஸ்க்கு ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 8 inch டிஸ்பிளே வரும். லெனோவோவில் வந்து TB8705Fன்னு ஒரு மாடல். இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான டிவைஸ் தான். மேலே பெரிய ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. கீழே ஆக்சுவலாக V8 சார்ஜிங் போட்டிருக்கும். மேலே முன்னாடி டெம்பர் கிளாஸ் கூட இருக்குது. நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன்.
இவ்வளோ க்ளீனாக இருக்குது, நல்ல ஒரு க்ளீனான டிஸ்பிளே தான் இது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3200 கொடுக்குறோம். கொஞ்சம் நார்மலாக ஒரு பசங்களுக்கு கேமிங் யூஸ்க்கோ இல்லாட்டி வந்து வீட்டில் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இல்லாட்டி சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் சர்ஃபிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரேட் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஜஸ்ட் 3200, 3200 கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து லேப்டாப் ஸ்டாக்ஸ் கூட இருக்குது, அதை நான் தனியாக உங்களுக்கு ஆட் போடுறேன். அது இல்லாமல் இந்த மாதிரி டெஸ்க்டாப் இருக்குது, காட்டுங்க லாஸ்ட்டாக. டெஸ்க்டாப்பில் ஒரு 3 டெஸ்க்டாப் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக வந்து i3ல உங்களுக்கு வந்து 4th 5th ஜென்ரேஷன் வருவது. டிவைஸ் டெஸ்க்டாப் எல்லாமே இருக்குது, கீபோர்டு எல்லாமே ஃபுல் செட்டு வந்துடும் உங்களுக்கு. இது நான் தனியாக ஒரு ஆடு போடணும்னு நினச்சேன். இது தனியாக யூஎஸ்பி கேபிள், ஆக்சுவலாக விஜே கேபிள் எல்லாமே வந்துடும். இது மாதிரி உங்களுக்கு 3 டிவைஸ் இருக்குது. ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதே மாதிரி CPU, அதே மாதிரி மானிட்டர், அந்த மாதிரி 3 டிவைஸ் இருக்குது. சரி பண்ண சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸ் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5500 rupees கொடுக்கும். 5500 டெஸ்க்டாப்பு, மானிட்டர், அப்புறம் வந்து யூஎஸ்பி டிரைவு, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே தனியாக ஒரு ஆடு போட்டிருக்கேன். சூப்பரான ரேட்டு தான். ஃபஸ்ட்டு 6500 போட்டோம், இப்போ ரேட் கம்மி பண்ணி ஜஸ்ட் 5500 கொடுக்கும். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இது மாதிரி செகண்ட் கேஜெட்ஸ் எல்லாம் ரேட்டு சீப்பாக வேணும், பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சேனலையும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.